ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராப்பகல் ஜெபத்திலே ஆமென் நாங்கள் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நன்மைகள் எங்கள் வாழ்வில் குறைவதே இல்லைப்பா, அதுக்காக நன்றி அப்பா. அந்த ராத்திரி வேளையில் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் எத்தனையோ பேர் நித்திரை செய்யும் போது நீர் ஆண்டவரை விழித்திருந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஜெபிப்பதற்காக அந்த நேரத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ தந்ததற்காக நன்றி அப்பா. அந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு என்னென்ன விருப்பத்தோடு ஆண்டவரே காத்து கொண்டு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுக்கிறாங்களோ அப்பா, நீர் அவங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே அவங்களுடைய விருப்பத்தையும் எதிர்பார்ப்புகளையும் எல்லாத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. எம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா ஆண்டவரே. நீர் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உம்மை தேடி வருகிற யாவருக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் அப்பா ஆண்டவரே வருகிற ஆண்டவரே எங்கெங்கிருந்தெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் அந்த இடத்த நிரப்பட்டும். அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த நாள் வெளிப்படட்டும் அப்பா. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரே பெரிய ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா இயேசப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த இரவு வேளையில் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தின் இரவாய் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனை ஆண்டவரே ஹல்லேலூயா கொண்டாடக்கூடிய ஒரு இரவாய் அப்பா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக கட்டளையிட போகிறதற்காக நன்றி. எல்லா ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறி ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த நாள் ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை ஆண்டவரே அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கப்படி ஆண்டவரே நீர் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அப்படியே கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஆமேன். சந்தோஷமாக நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவன் அவர் நல்லவர் ஆமேன். அவரை உயர்த்தும் போது ஆராதிக்கும் போது அவர் நிச்சயமாய் ஆமேன் நம்ம வாழ்க்கையில் ஆமேன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசையோட விருப்பத்தோடு அந்த இடத்துல காத்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம எப்போலாம் வர்றோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பதில் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதா இருக்குது ஆமேன். அதை உணர்ந்து தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் என்ற பாடலை பாடி அவரால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை. அதை விசுவாசத்தோடு கூட நம்ம கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.
நேசித்திட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் ஆனவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவருக்கு ஒப்பான யாருமே கிடையாது. ஆமென். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். அவரால் ஆமென் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும்தான் ஆமென் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம வாழ்க்கையில் அவரை நம்ம ஆமென் சொந்த தேவனா நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால அவர் நமக்காக எவ்வளோ நம்மளை ஆமென் ஆச்சரியமாக நடத்துவாருங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதமாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவரால் தான் நான் இதுவரைக்கும் நான் நடந்து வந்திருக்கிறேன். அவர் தான் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் தேடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை தேடி வருகிற எல்லாரையும் அவர் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆமென் அவரை தேடி வந்த எல்லாரையும் ஆமென் அவர் உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஆமென் இன்னொரு பாடல கூடி உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. 100க்கு 100
செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்வீங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறது, ஆமென். வசனம் சொல்லுது, ஆமென். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் என்ன பண்ணுவதில்லை, காண்பதே இல்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை துரத்தி கொண்டிருந்த எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில், ஆமென், அவர் ஆராதிக்கும் போது அது எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை அற்புதம் செய்கிற தேவன், நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக நமக்கு முன்னாடி நிற்கிதோ அதெல்லாம் நம்ம ஆராதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது எல்லாமே மாறும். ஆமென். நீங்கள் இப்போ ஆராதிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும், அட்மாஸ்பியர், சூழ்நிலைகளே மாறிக்கொண்டிருக்கு. அதை விசுவாசிக்கிறோம், நம்ம நம்பணும். இந்த ராத்திரி வேளையில் எனக்குன்னு நான் எதை நம்புகிறேனோ, எதை விரும்புகிறேனோ அதை எனக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் வியாதி என்பது இல்லை. ஆமென், ஆமென். எனக்கு பொருளாதாரத்தில் தடை வருவதில்லை.
ஆமென். நான் எல்லாவற்றிலும் நான் ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறேன். நான் அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, அதை நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்கள் மேலே ஆமென் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போது. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி, அந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லாரும் ஆமென் ஒரு மனமாய் நம்ம சேர்ந்து இருக்கடங்களில் நல்ல உற்சாகமாய் நம்ம சந்தோஷத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரை, இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் மனதார எஸ், என்னை காக்கிறவர், ஓ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஓ எனது நினைவாகவே இருக்கிறவர், என்னோடு ஓ எனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தகப்பனவர். ஓ ஹல்லேலூயா. நன்மைகளை மாத்திரம் பேசுகிற தகப்பனவர். ஓ நன்மையானவைகள் எல்லாம் ஆமென் எனக்காக பேசுகிறவர். எஸ், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை மட்டுமே செய்கிறவர். ஓ அவரிடத்திலிருந்து யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்காக ஆமென் அவர் செய்ய போகிறார், எனக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் எதுவும் இல்லை. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத எதுவும் இல்லை. மீனின் வாயிலே காசை ஓ தோன்ற செய்தீர் லேசா. இன்றும் என்னிலும் பலத்த கிரியைகள் தொடரச் செய்வீர். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மால முடியாது, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாது. ராத்திரி வேளையில அவர் ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில கூடாதது முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அவரோட அகராதினே இல்லை. உங்களுக்காய் அவர் செய்ய போகிறார். எஸ் எஸ், அதை நம்பிக்கையோட ஓ
அற்புதம் என்னுடையது. எஸ், ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும். எஸ் டாடி, இந்த ராத்திரி வேளையில எனக்காக நீ செய்க தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், எனக்காக. ஆமென். எனக்காக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே செய்கிற தேவன் அவர், என்னுடைய தகப்பன் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லாமே அறிந்தவர். உங்களுக்காக சிறந்ததை அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிறந்ததை. ஆமென். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு உண்டு, எனக்கு பங்கு கிடைத்தது. எஸ், ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எஸ், நீங்கள் இதுவரை கண்டதில்லை, இதுவரை பார்த்ததில்லை, இதுவரை கேள்விப்பட்டதில்லை, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்ய ஆமென் இந்த இரவு வேளையில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த நீர் தந்தது நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. நீர் செயலே வல்லவர், சிந்தனையில பெரியவரும் செயலில் வல்லவருமா இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வது நம்முடைய லேசான காரியமாக இருக்குதுப்பா. அதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களின் நாயகனாக, அதிசயங்கள் செய்கிறவராக, உயிர் தெழுந்தவராக, இன்றைக்கும் ஜீவனோடு ஆளுகை செய்கிறவராக நீர் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்கிறவர்களா எங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எதெல்லாம் இவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதெல்லாம் இந்த ராத்திரி வேளையில் விடுதலையாக்கப்படட்டும். இந்த ராத்திரி வேளையில் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக மகிமை இந்த ராத்திரி வேளையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து முக்கிய மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 5 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக தேவன் நம்மை சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி 6வது மாதத்தின் ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆமென் ஜெபிப்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் கர்த்தர் இந்த நாளையும் ஆமென் இந்த நேரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற ஆமென் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளினுடைய இந்த பாடல் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தந்ததற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இதற்காக ஒரு 5-6 ஜெப விண்ணப்பங்களுக்காக ஆமென் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் கொரோனா காலகட்டத்தில் அதிலிருந்து தான் குறிப்பாக இந்த ராப்பகல் ஜெபம் ஆமென் அதிகமாக கர்த்தர் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு சில விண்ணப்பங்கள் தொடர்ந்து கடந்த மாதங்களிலெல்லாம் கர்த்தர் அற்புதம் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதத்திலும் ஒரு 5-6 விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். சங்கீதம் 91 பார்க்கும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் எப்படிப்பட்டவர்களை தப்புவிப்பார் என்றால், ஆகையினாலே தான் இந்த சங்கீதம் 91:3
5 வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கின்ற காரியத்தை பாருங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல் 5வது வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் கம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார், பாதுகாத்து வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். சமீபத்தில் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் ஜெபிப்பதற்காக இந்த மாதம் ஒரு கொள்ளை நோய் ஒன்று கிட்டத்தட்ட அந்த காங்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில், ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்த காங்கோ நாட்டில் ஒரு கொடிய நோய் ஒன்று, உயிர்கொல்லி என்று சொல்லப்படுகின்ற எபோலா என்கின்ற ஒரு வைரஸ் பரவினது நிமித்தமாக கிட்டத்தட்ட 10/6 இந்த மாதத்தினுடைய 10/6/2026 இந்த மாத தினத்தந்தி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி பார்த்தவுடன் நான் கட்டாயம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தினபடியினால், வெளிப்படுத்தினபடியினாலே தான் ஜெப விண்ணப்பத்தை நான் உங்கள் முன் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் அந்த இடத்திலே போய் ஜெபிக்க முடியாவிட்டாலும் இதை கர்த்தர் நம்ம ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் வந்து உயிர் பலிகள் ஏற்படாதபடி பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்கள், இந்த எபோலா ஏற்கனவே அந்த நாட்டில் ஏற்கனவே பல உள்நாட்டு போர், வன்முறை மற்றும் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் பயங்கர தாக்குதல்களில் லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாகவே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த எபோலா என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்கொல்லி நோய் அல்லது இந்த வைரஸ் கிட்டத்தட்ட 101 பேரின் உயிர்களை பறித்த அந்த கொடிய எபோலா வைரஸ் ஒரே மாகாணத்தில் 90% பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாகாணம் என்பது ஒரு மாநிலத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஒரே மாநிலத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட காங்கோ நாட்டு, ஆப்பிரிக்கா கண்டம் காங்கோ நாடு, இந்த ஒரே மாநிலத்தில் கிட்டத்தட்ட 90% பாதிக்கப்படும். எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள் இருக்கின்றார்கள் என்று அறிந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்படி ஜெபிக்கும் பொழுது இதற்காகத்தான் இந்த இரவு பகல் ஜெபத்தை கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் இதற்கு ராப்பகல் ஜெபம் என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். எல்லா மாதமும் வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் 2 மணி நேரம் ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பாடல் ஆராதனை, ஜெப குறிப்புகள், தேவ செய்தியை ஒரு மாதம் ஒரு தேவனுடைய மனிதர்கள் கொண்டு வருகின்றார்கள். மிக சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இதற்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய திறப்பின் சினை ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதில் பரலோகத்தில் இதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளை, இது ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், இதில் ஒரு நபர் ஒருவேளை 101 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இதில் ரட்சிக்கப்படாமல் ஒரு உயிர் போனாலும் அந்த மனிதர் பரலோகத்துக்கு வருவதில்லை. அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலில் போய் பங்கடைவார்கள். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட உயிர்கொல்லி நோய்கள் வந்து இந்த மனித உயிர்கள் பலியாகி போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் ஏன் ஜெபிக்கிறோம் என்றால், அந்த ஒரு உயிர் எவ்வளவு விலையேற பெற்றதென்று சொல்லி பரிசுத்த வேதாக நமக்கு சொல்கிறதனை பார்க்கிறோம். மனிதன் முழு உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையினாலே தான் இப்படி நம்மை கவலை கொடுக்கின்ற ஒரு காரியம். 101 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். அதனால் அந்த 101 பேர் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் அவர்களுக்காக இப்படிப்பட்ட மக்களுக்காக திறப்பிலே நின்று சுவரை அடைப்பதற்காக இந்த உயிர் பலிகள் தடுத்து நிறுத்த அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மரித்து போனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு சபையில் அங்கம் வகித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து இதை வாழ்கின்ற நேரங்களில் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு ஜெப வீரனாக யாராக இருந்தாலும்
எந்த நோய் வந்து மரித்தாலும் அவர்கள் நரகத்துக்கு போகவே மாட்டார்கள், பாதாளத்துக்கு போக மாட்டார்கள், அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னிகளுக்கு போகவே மாட்டார்கள். ஆகையினால் தான் நம்ம தைரியமாய் சொல்ல ஆண்டவர் வேத வசனங்களின் அடிப்படையில் இதுதான் காரியங்கள். ஆகையினாலே எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட இந்த உயிர் பலிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த நாட்டிலிருந்து வேறு எந்த நாடுகளுக்கும் பரவாதபடி, அது இந்தியாவில் கூட பாதித்து விடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிற அந்த காரியத்திற்காக. ரெண்டாவதாக நம்முடைய மாவட்டத்தினுடைய எல்கையில் நடைபெறுகின்ற இந்த கிட்டத்தட்ட அந்த கள்ள நோட்டுகள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்புடைய பிள்ளைகளை, சமீபத்தில் கேரளா, தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கைகளை, அந்த எல்கையில் குமரி கேரளம் எல்லையில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், அப்போது இந்த 10 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இது பிடிக்கப்படாமல் ஒருவேளை ஒரு கஷ்டப்பட மற்ற நம்முடைய கையில் கிடைத்துவிட்டால் அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்துவிடும். நம்ம இந்த நோட்டை எங்கேயாவது நம்ம கையில் நம்ம யார்கிட்டையாவது கொடுத்துட்டோன்னா நம்மை விட மாட்டார்கள். உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டு நம்ம காவல்துறைக்கு போக வேண்டி வரும். அதை தொடர்ந்து அதனுடைய பின்னணியத்திலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்ம சரிவர விசாரிக்காமல் விடவும் மாட்டார்கள். ஆகையினாலே தான் இது இன்னும் கஷ்டப்படுகிற மக்களுக்கு, பாருங்கள், கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்கின்றவர்களுக்கு ஒரு 5000 ரூபா, ஒரு 10,000 ரூபா கள்ள நோட்டு வந்து விட்டதென்றால் எவ்வளவு அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் எலியா கருத்தாக ஜெபிக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்தில் கருத்தாக ஜெபித்த அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்ம ஜெபங்களை கேட்டுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறார் என்றால் அதை தடுத்து நிறுத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இன்னும் இதில் பின்னணியத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். 1, 2 அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும்படி, அது மட்டுமல்ல அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கடந்து வரும்படி நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு அன்புடைய பிள்ளைகளே, ஆகினாலே தான் இந்த 2வது காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் அடுத்ததாக 3வது இந்த வளைகுடா போர். இதெல்லாம் இதெல்லாமே இந்த மாதத்தினுடைய கடந்த மாதம் இந்த மாதத்தினுடைய செய்திகளாகத்தான். பாருங்கள், இது இந்த மாதம் ஜூன் 5ஆம் தேதி இந்த கள்ளநோட்டு காரியத்தை பத்திரிகையில் வந்த செய்தியைத்தான் நாம் குறிப்பாக எடுத்து ஜெபிக்கின்றோம். இதற்கு எல்லாம் வசனங்கள் இருக்கின்றது. கொள்ளை நோய்கள் தடுக்கப்படுவதற்கு சங்கீதம் 91:5, மத்தேயு அதை போன்று கள்ள நோட்டுகள் தடுக்க பயங்கரங்கள், இவைகளெல்லாம் பயங்கரங்களிலே வருகின்றன. இன்னொரு பக்கம் வளைகுடா போர்கள், மத்தேயு 24:9, 96, 20 போன்ற 6, மத்தேயு 24:6, சங்கீதம் 46:9 வசனங்களெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், இப்போ இன்னைக்கு 11ஆம் தேதி வந்த ஒரு வளைகுடா போர்களின் நிமித்த எத்தனையோ உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கின்றன. உயிர் பலிகள், பொருள் சேதங்கள், ஒரு சமாதானத்தை இழந்த நிலைகளிலே வளைகுடா நாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை நடத்தி தாக்கினதினாலே ஈரானும் பதிலடி கொடுத்ததால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முழுமையும் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் யுத்தங்களையும் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அது காரணம் என்ன? இயேசு அந்த யுத்தங்கள் அதிகரிக்கிறது என்றால் இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதுதான் அடையாளம். ஆனால் ஜெபங்களை கேட்டு சங்கீதம் 46:9 படி ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நம்முடைய ஜெபிக்கின்றவர்களுடைய ஜெபங்களை கேட்டு மனம் இறங்கி அவர் என்ன செய்வார் என்றால் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கின்றார். அதை போன்றுதான் இந்த கொள்ளை நோய்களும் கூட. நான் சொன்னேன், அந்த எபோலா வைரஸ் 101 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பாருங்கள், அதில் என்னென்னா கொள்ளை நோய் அதுதான் இயேசுனுடைய வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது.
என்றால் இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். இதில் நம்ம ஜெபிக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நாம் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டுடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் கடந்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதைத் தொடர்ந்து அந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து வழிநடத்த நமக்கு வழிநடத்துவார். ஏனென்றால் யோபு மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பையே கர்த்தர் மாற்றி இழந்து போன ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதை போன்று ஜெபிக்க வந்திருக்கிற இந்த நாள், இந்த ராப்புகள் ஜெபத்தில் ஜெபிக்கிற நம்முடைய சிறையிருப்புகளை அவர் மாற்றி என்ன செய்ய போகிறார்? வியாதிகள் என்கின்ற சிறையிருப்புகள், கடன் பிரச்சனைகள் என்கின்ற சிறையிருப்புகள், பலவிதமான சிறையிருப்புகளை காணப்பட்டு இருந்தாலும் இந்த ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஊழியங்களில் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்யாமல் இருக்க போகிறதில்லை. அதே போன்று அடுத்த ஜெப விண்ணப்பம், மதுபான கடைகள் மூடப்படுவதற்காக கிட்டத்தட்ட இந்த மதுபான படைகள் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய தமிழக அரசில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த மாதம் 6ஆம் தேதி வந்த ஒரு அரசு பத்திரிகையில் வந்த செய்தி அறிவித்தபடி 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த மதுக்கடைகளிலே பணியாற்றியவர்களை வேறு கடைகளுக்கு மாற்றி இருக்கின்றார்கள். ஒரு நல்ல காரியம். கர்த்தர் இப்படிப்பட்ட இதை ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு வருகிறார். அதே போன்று இந்த நாளில் கூட இந்த மாதம் 11ஆம் தேதி வந்த செய்தியில் 21 வயதுக்கு உள்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்கிறது. 21வது உள்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாது என்று தமிழக அரசு, அது ஒரு நல்ல கூடாது என்று தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அரசு உத்தரவு கொடுத்தாலும் நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த உத்தரவை அப்படி நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம இதெல்லாம் ஏன் செல்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29லிருந்து 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மதுபானத்தை நீங்கள் குடிக்கக்கூடாது என்று, குடித்தால் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று ஞானியாகிய சாலமனை கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படி தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் அந்த சங்கீத நீதிமொழிகள் 23 போய் வாசித்து நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அதை போன்று இந்த குடித்ததினாலே பாருங்கள், இந்த மாதம் 6ஆம் தேதி வந்த ஒரு செய்தி, திருப்பத்தூர் அருகே ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஏற்பட்டு விட்டது. மது குடிக்க ஒரு 10வது வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனை மது குடிக்க வைத்து கழுத்தையே அறுத்து கொண்டு விட்டார்கள். அப்படி ஒரு கொடூரமான ஒரு செயல் நம்முடைய தமிழ்நாட்டிலே திருப்பத்தூர் மாவட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் நம்ம கட்டாயம் பாருங்களேன், அது கொலை செய்யப்பட்ட அந்த அவனுடைய பெயர் ஒரு அஸ்வின். அவன் நிச்சயமாக எனக்கு அவனுடைய பெயரை பார்க்கும் பொழுது, அவனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் காரியங்களை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டதை போல தெரியவில்லை. ஆனால் 2 வாலிபர்களுக்கு இவர்கள் இணைந்து எல்லாம் 10ஆம் வலை வீசியிருக்கின்றார்கள். மாணவனை கொன்ற மற்றவர்களை கைது செய்வார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் என்னென்று ஒரு உயிர் போய்விட்டதல்லவா, மதுவை குடிக்க கொடுத்து விட்டு கழுத்தையே திணசித்து விட்டார்கள். கொண்ட ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கு. அதனால தான் மதுபானங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபித்து கொண்டு வருகின்ற காரணங்கள் அதுதான். தொடர்ந்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த பள்ளி மாணவிகளுக்காக, ஆசிரியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று 12th முடித்து அடுத்த உயர் படிப்புகளுக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக, குறிப்பாக ஆண்டவர் அறிந்த குடும்பங்களில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பால் பல லட்சங்கள் கொடுத்து அட்மிஷன் கிடைக்க வேண்டிய இடத்துல
மெரிட்டிலேயே படிப்பதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து தருவதற்கு இப்படி காரங்கள் எல்லாம் மனதில் வைத்து கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை போன்று நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக, அதோடு இந்த நாளிலும் கூட நம்முடைய ராப்பகல் ஜெபத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, ஜெபிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த நாளில் எசேக்கியேல் 34:29 வசனத்தின்படி, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்தின ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. இது இந்த மாத ஆண்டவர் நமக்கு தந்த கிருபையா ஈவாய் தந்த ஒரு வாக்கு தத்தம். இந்த ஆண்டவர் திறப்பின் சேனைக்கு ஊழியங்களுக்கு தந்த ஒரு வாக்கு தத்தம். காயங்கள் கட்டுகிறவருக்கு காயங்களை கட்டி பராமரிப்பார், அல்லது காயங்களை கட்டி நட்சத்திரங்களை போட்டு மாற்றுவார். ஏராளமான காரியங்கள் கடந்த 5 மாதங்களும் 5 வாக்கு தத்தங்களை தந்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டுதல், அவமானம் என்கின்ற சத்துருவாகிய சாத்தானாலே அனுப்பப்படுகிற சில நேரங்களில் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது நம்மை அவமானத்துக்கு ஆண்டவர் உள்படுத்துகிறத நம்ம பார்க்கின்றோம். ஏராளமான சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், அவன் பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு வாங்கப்பட்டு அங்கே போனாலும் ஒரு சூழ்நிலையிலுடைய மனைவி அந்த யோசேப்பினிடத்தில் தவறாக நடக்க விரும்பினதினாலே அவர் என்ன செய்கிறார் என்றால் அதற்கு தப்பி ஓடுகிறார். இது நிமித்தம் அவர் என்ன சிறைச்சாலைக்கு கூட போக, பரிசுத்தத்திற்காக, ஒரு தூய்மைக்காக, ஹோலி லைஃபுக்காக ஒரு சிறைக்கு கூட போக வேண்டி வந்துவிட்டது. இதே போல் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொண்டு வந்து யோசேப்பை அழித்து விட வேண்டும் என நினைத்தார்கள். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. கர்த்தர் அதற்கு பின்பு நமக்கு நடந்த காரியங்கள் தெரியும். ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு சொப்பனத்தை காண்கின்றார். அதனுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு ஒருவருமே இல்லை. ஆனால் யோசேப்பு என்றாலே ஒரு சொப்பனைக்காரன், கனி கொடுக்கின்ற ஒரு திராட்சை செடி. அவன் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொன்னதினாலே ராஜா அவன் மேல் மனமிறங்கி அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர பண்ணி ராஜாவுடைய 2வது இடத்துல அவனை வைக்க வைத்து அவனுடைய ராஜாவுடைய 2வது ரதம் மற்ற காரியங்களை கொடுக்கிறது நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமம் 41, 42 அதிகாரங்கள் நம்ம பார்க்கிறோம். கண்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் ஆகையினாலே நமக்கு இருக்கின்ற கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஆகினால இனி நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்களுக்கு இடமே இருக்க போகிறதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விடாதபடி சத்துரு பல விதங்களில் அது மட்டுமல்ல, நம்மை கீர்த்தி பெற்றவர்களாக, ஃபேமஸ் ஆனவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி நம்ம பஞ்சத்தினாலே வாரிக்கொள்ளப்பட போகிறதில்லை, அவமானங்களை சுமக்கப் போகிறதில்லை, வியாதிகள் நம்மை மேற்கொள்ள போகிறதில்லை, திருமண தடைகள் இனி நம்மை மேற்கொள்ள போகிறதில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். தொடர்ந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் எல்லா மாதம் முதல் சனிக்கிழமை நடக்கின்ற அந்த திறப்பின் உபவாச ஜபத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் பிரீச் ஆர்மி பாஸ்டிங் பிரேயர் என்று போட்டால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்கள் அன்போடு தேவைப்பட்டால், அவசியமாயிருந்தால் நீங்கள் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம இத்தனை காரியங்களிலிருந்தும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக, கொள்ளை நோய்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக, கள்ள நோட்டுகள் தடுக்கப்படுவதற்காக, வளைகுடா போர்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக, மதுபான கடைகள் மூடப்படுவதற்காக, அதே போல் பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுடைய படிப்பு, அது இந்த நீதிமொழிகள் 21:31 யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ உம்மிடத்திலிருந்து வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட பள்ளி பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்பட, அதை போன்று இப்படிப்பட்ட காரியங்களில் அவருடைய படிப்புகளில் உயர்ந்த இடங்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை போன்று திறப்பின் சில ஊழியங்களுக்காக, அதே போல் ராப்பகல் ஜெபத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, ஜெபிக்கின்றார்களோ
அத்தனை பேரையும் கீர்த்தியை பொருந்தினவர்களாக கர்த்தர் மாற்றப் போகின்றார். நன்றி, ஜெபிக்கலாம். தேங்க்யூ. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஒரு விசை உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. ஒரு விசை மன இறங்குவீராக தகப்பனே. இத்தனை விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே, நீர் திறப்பிலே நின்று சுவரை அடைக்கின்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த காங்கோ ஆப்பிரிக்கா நாட்டின் காங்கோ நாட்டினுடைய அப்பா, ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய காங்கோ நாட்டில் ஒரு மாகாணத்தில் அப்பா இந்த எபோலா வைரஸ் அதிகமானதுன்னு எபோலா வைரஸ் நிமித்தம் உயிர்கொல்லி நோய் என்ற அப்பா மருத்துவர்களினாலே சொல்லப்படுகிற ஆண்டவரே, இந்த நோய் ஏற்பட்டதினாலே 101 பேர் பலியாகி இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன. ஆனால் அந்த மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிப்பிலிருந்து கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்து இனி இந்த நோயின் இது அதிகப்படும் பொழுது இந்த மக்கள் எப்படியாகிலும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். கொள்ளை நோய் என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். 1-2 இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அந்த மக்களுக்கு அந்த செய்தி கடந்து போக வேண்டும். அதை இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு போகின்ற மீடியாக்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் அதிகப்படும் பொழுது இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகினாலே மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். திரியேக தேவனுடைய நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள் என்கிற செய்தியை அதிகமாக அந்த மக்களுக்கு கொண்டு போகின்ற அந்த நாட்டுக்குள்ளே கடந்து போகிற எல்லா மீடியாக்களிலும் அந்த மீடியாக்களில் ஆண்டோடைய வார்த்தைகள் கடந்து சென்று அவர்கள் இதில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் அப்பா. இதில் 101 பேர் உயிர் பலி ஆயிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர் மட்டும்தான் அப்பா பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவரே பரலோகத்திற்கு வர முடியும். ரட்சிக்கப்படாமல் யார் உயிரிழந்திருந்தாலும் அவர்கள் அக்னி கந்தகமும் எரிகிற அக்னி கடலுக்குத்தான் போவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. பரிசுத்த வேதாகமம் அதை தெளிவாய் சொல்கிறது அப்பா. ஆகையினாலே நாளிலும் ஒரு விசை மனம் இறங்கி இனி மேலப்பா இந்த எபோலா வைரஸ் ஆண்டவர் உயிர்கொல்லி நோய் ஆண்டவர் அந்த மாகாணத்தையோ அந்த நாட்டையோ காங்கோ நாட்டை அதிகமாக தாக்காதபடி ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்தி இந்த ஒரு சுவிசேஷம் கடந்து சென்று ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு ஆண்டவர் அங்குள்ள இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கூட்ட மக்களை ரட்சித்து உம்முடைய மந்தைக்குள்ளே கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்த பொருளாக போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த எபோலா வைரஸினால் அந்த எபோலா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரே மக்கள் பொழுதே உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. உடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளை கொண்டு அப்பா சுகத்தை கொடுங்கப்பா, பலனை கொடுங்க, உம்மை வெளிப்படுத்துங்கப்பா, அந்த சிலுவையின் தரிசனத்தை கொடுங்கப்பா. கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இந்த கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகின்ற இந்த கொள்ளை நோய்கள் தகப்பனே இவைகளை அப்பா நீர் ஆண்டவரே சத்ரு மறைமுகமாக இருந்து ஒரு பக்கத்தில் செயல்படுத்துவான், இன்னொரு பக்கத்தில் அப்பா அதனுடைய இன்னொரு பக்கம் வருகை மிகவும் சமீபம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இதனாலே பாதிக்கப்பட்ட எல்லாரும் சுகம் பெற்று இந்த மருத்துவ துறையிலே பணியாற்றுகின்ற எல்லாரும் ஆண்டவரே நன்றி பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தோடு கடந்து வர கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்தோடப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறேன். அப்படி ஒரு பாதுகாப்பை இந்த ஜெபத்தின் மூலம் கொடுக்கின்றதற்காக நன்றி அப்பா. ஒரே நாங்கள் இப்படி ஜெபிப்பதன் மூலமாக எங்களுடைய சிறையிருப்பையும் யோபு மற்றவர்களுக்காக நண்பர்களுக்காக ஆண்டவரை ஜெபித்தவுடன் சிறையிருப்பை மாற்றினது போன்று எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றி கீர்த்தி பெற்றவர்களாய் மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர். அதை போன்ற இந்த நாளிலும் கூட கள்ள நோட்டுகள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக ஆமென். ஆண்டவரை 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் ஆண்டவரை எந்த அல்லது 200 இருக்கலாம், எந்த கள்ள நோட்டுகளும் அப்பா இந்த கள்ள நோட்டுகள் எங்கே யார் கொண்டு போனாலும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா
திருவனந்தபுரம் மாவட்டம் அந்த ஏழ்கையிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனே, இந்த கள்ள நோட்டுகள் பாமர மக்கள் மத்தியிலே கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆண்டவர் வேலையை அப்பா மக்கள் மத்தியிலே கடந்து செல்லுமானால் அல்லது எங்களுடைய கரங்களிலும் அது கிடைக்குமானால் ஆண்டவரை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அது கள்ள நோட்டு என்று அறிந்தால் எங்களை விடமாட்டார்கள் அப்பா. உடனடியாய் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து ஆண்டவரை மறுபடி நாங்களும் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் அப்பா. ஆகையினாலே இப்படிப்பட்ட கள்ள நோட்டுகள் தகப்பனை முழுமையாக ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் நாட்டை விட்டு நீர் அப்புறப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. இதன் பின்னணியத்திலே செயல்படுகிற எல்லாரும் மனம் திரும்பட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஒரு மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இவைகளெல்லாம் தவறான காரியங்கள் என்று அறிந்து இவைகளிலிருந்து அப்பா ஆண்டவரே வெளியேறி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்து நடத்துங்கப்பா. ஊழியர்களாய் அநேகரை மாற்றுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களில் செயல்படுகிறவர்களை அன்றைக்கு சவுலை கூட ஒரு பவுலாய் கொண்டு வர பண்ணினீர் அல்லவா. உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. தெற்கத்தில் வெள்ளங்கள் திரும்புகிற விதமாய் ஒரு சிறையிருப்பு மாறி போகிறது ஆண்டவரை. இப்படிப்பட்ட கள்ள நோட்டுகள் இனி எங்கள் தேசத்தில் நடமாடாதபடி நீர் எல்லாவற்றையும் தூதர்களை அனுப்பியப்பா தடுத்து நிறுத்தி ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அற்புதம் செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா, கனம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதை தொடர்ந்துமப்பா நம்முடைய ஜெபங்களை கேட்டு கள்ள நோட்டு கும்பல்கள் எல்லாம் ஆமென் ஆண்டவரை தடுத்து நிறுத்த போகிறதற்காக ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தல். அந்த நாளிலும் கூட தொடர்ந்து இந்த வளைகுடா போர் சில மாதங்களாகவே தொடர்ந்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட தொடர்ந்த போர் இது நிமித்தம் ஏராளமான பொருள் சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன, உயிர் சேதங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு முழு விடுதலை கிடைத்த இந்த போர்கள் எல்லாம் ஒன்று ஆமேனப்பா உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதப்பா. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களை இயேசுவில் தெளிவாய் அறிவித்திருக்கிறீரப்பா. ஆகினாலே இந்த போர்கள் ஆண்டவர உம்முடைய வருகைக்கு அடையாளம். இதை அறிவுகிறவர்கள், பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லாரும் உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினாலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் தகப்பனே ஆண்டவரை இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தப்படவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தப்படவும் சாட்சியாய் வாழவும் சாட்சியாய் வாழ்கிறவர்கள் ஊழியம் செய்யவும் ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் உடைய வரைக்கின்ற ஆயத்தமாக கிருபை அந்த வழி நடத்துங்க. அப்போ இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் திசானம் ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு இமை பொழுது கண்மூடி திறக்கிற அளவு நீர் எங்களை கைவிட்டிருக்கலாம். யுத்தங்கள் போர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உருக்கமான இரக்கங்களினாலே மறுபடியும் அப்பா நீர் சேர்த்து கொள்ள போகிறதற்காக நன்றி. இந்த யுத்தங்களை அப்பா வசனத்தின்படி தடுத்து நிறுத்தி யுத்தங்கள் அதை போல் சங்கீதம் 46:9 அப்பா நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகின்றவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்படி செய்தருள போகிறதற்காய் கூடான கோடி நன்றிகளப்பா. அதை பொறுத்த நாளிலும் இந்த மதுபான கடைகள் ஏற்கனவே நம்முடைய புதிய தமிழக அரசு பொறுப்பெடுத்த பின்பு அநேக காரியங்கள் நடத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே அந்த காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் கத்திருந்த நாளிலும் கூட செய்ய போகிற காரியங்களை நம்ம மிக முக்கியமாக நம்ம அதுக்கு தான் ஏன் விற்க வந்தேன் என்றால், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு 10வது வகுப்பு மாணவனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து களத்தை அறுத்து கொண்ட ஒரு பயங்கர கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது நிமித்தம் அந்த கூட இருந்த 2 வாலிபர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்காக கொலை வீசி இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களை எப்படியும் பிடித்து விடுவார்கள். எந்த முரபாதனமான மாற்று கருத்துக்களும் இல்லை. குறிப்பாய் அதற்கு பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது பாருங்கள் 6ஆம் தேதி. ஆனால் 11ஆம் தேதி செய்தி பத்திரிகையில் 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் புதிய அரசு கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை மூடியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாங்கள் மதுபானங்களை குறித்து
குறித்து எழுதப்பட்டு மதுபானத்தை குடிக்கிறவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி குறிப்பாக நீதிமொழிகளில் எல்லாம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 35 வரை உள்ள வசனங்கள், ஏராளமான வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆகையினாலே அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட மது ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் முழு விடுதலை தருவதற்காக இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியர்களை ஒரு நாள் காண்பது இல்லை என்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்து மோசையின் மூலமாய் செங்கடலை பிரித்து ஆண்டவரை இஸ்ரவேல் மக்களை அக்கறைப்படுத்தி எதிரியாகிய பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சாத்தானை அவனுடைய கூட்டங்களையும் சத்துருவை அவனுடைய கூட்டங்களையும் செங்கடலை அழித்த விதமாக மதுபானத்துக்கு பின்னணியத்தில் இருக்கிற எல்லாரையும் இவர் அழிக்கிறதற்கு பதிலப்பா அந்த மதுபானத்தோட குடிக்கின்ற காரியங்களிலிருந்து மதுபான பழக்கங்களிலிருந்து ஒரு முழு விடுதலை தந்து அப்பா ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர பண்ணி ஆண்டவர் இனி குடிக்கவே கூடாது என்கின்ற எண்ணம் மாணவர்களுக்குள்ளாக ஆண்டவர் பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்குள்ளே கடந்து வராதபடி தடுத்து நிறுத்தும்படி தகப்பனை நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை நீர் இந்த ஆண்டவரை மதுபானத்திற்கு யாரும் அடிமையாகாதபடி அப்பா திரும்பி ஆண்டவரை மதுபான போதைகளுக்கு இதை போன்று கஞ்சா போன்ற ஏராளமான போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரை நீர் விடுதலை கொடுத்து நடத்துவீராக, அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்துவிட போகிறதற்காக சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு துன்பத்துக்கான வருடங்களுக்கும் ஒரு சரியான மகிழ்ச்சியை தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவர் அதை போன்ற நாளிலும் தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றபடினால் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற மாணவிகள் அதை போன்று ஆசிரியர்கள் கல்வித்துறையை மத்திய மாநில அரசு கல்வித்துறையிலே ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதற்கு மாணவிகள் பாதுகாக்கப்பட பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் வார ஆண்டவர் கிருபை தந்து நடத்துவதற்காக விபத்துக்கள் இல்லாதபடி பாதுகாத்து நடத்துவதற்காக தகப்பனே நன்றி அப்பா. அதோடு அப்பா உடைய ரட்சிப்பை கண்டுகொள்ள பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதாகமத்தை அறிந்து கொள்ள வேத வசனங்களை வாசிக்க கிருபை தந்து நடத்துவீராக. தகப்பனே நன்றி அப்பா. உமக்கு பிரியமில்லாத ஆண்டவர் எந்த விதமான பாவ போராட்டங்களுக்கோ போதை பொருட்களுக்கோ அடிமையாகாதபடி ஆண்டவரை நீர் படிப்பிலே மட்டுமே கவனத்தை செலுத்தி ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் உமக்கென்று மாற கிருபை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே மத்திய மாநில கல்வித்துறைக்காக நாங்கள் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் முழுமையாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. நீர் அப்படி செய்துவிட போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கடந்த நாட்களிலும் கூட நீட்டு தேர்வினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்றி ஒரு சிறிய பாதிப்பை கொண்டு வந்தாரும் மறுபடி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி நீரை பாதுகாத்து வழி நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்துவிட போகிறதற்காய் கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த நாளிலும் அதை போன்ற திறப்பிரச்சனை ஊழியங்களுக்காக ஆண்டவரே இந்த ராப்பகல் ஜெபத்தை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள் ஜெபிக்கின்ற எல்லாரும் ஆண்டவர் பாடி ஆராதிக்கின்றவர்களுடைய வார்த்தையை கேட்கின்றவர்கள் எல்லாரும் ஆண்டவரை செய்தியை கேட்கின்றவர்கள் ஜெபிக்கின்றவர்கள் பாடி ஆராதிக்கின்ற ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரை பயன்பட ஆண்டவர் கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் அப்பா கீர்த்தி பெற்றவர்களாய் மாற்றி அவமானங்களும் பஞ்சங்களும் இனி இவர்கள் ஆண்டவரை அவமானங்களை சுமக்காதபடி பஞ்சங்கள் தலை தூக்காதபடி மாற்றி வழிநடத்தி கீர்த்தி பெற்றவர்களாய் மாற்றி வழிநடத்தப் போகிறதற்காக புகழ் வாய்ந்தவர்களாக ஃபேமஸானவர்களாக இவர் மாற்றி வழி நடத்தப் போகின்ற மேலான கிருபைகளுக்காய் கோடான கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. பகல் ஜெபத்திற்காக ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற உழைக்கின்ற மக்களை அதிகமாக எழுப்பி தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராகப்பா. ஏராளமானவர் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவரை ஜெபிக்க கிருபை கொடுத்து நடத்துங்க தகப்பனை கனம் பண்ணுங்க ஆசீர்வதிங்க. இயேசு இல்லாதுதி கனமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தனுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு அற்புத எல்லா விண்ணப்பங்களுக்கு ஆமென் என்று பதிலை தந்து வழி நடத்த போகிற அப்படினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?
அதை போன்று தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை தருகின்ற தெய்வம் மனிதருக்காய் கரங்களை தட்டி நம்ம தெய்வனை படைத்தலாம். தேவன் ஆவிக்குரிய மன்னாவை கத்த தந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் மிகப்பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறதற்காய் கர்த்தரை துதித்து நடி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக பாஸ்டர் நித்திய சந்திரன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும். யார் இந்த கோரேஸ்? அதனுடைய 45:1 வாசிக்கும் போது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, இந்த கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் அவரை அறியாதிருந்தும் அவர் நம்மை நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜா யார்? ஒரு பெர்சிய ராஜா, ஒரு புறஜாதிகளின் ராஜாவாய் இருக்கிறான். இந்த புறஜாதிகளின் ராஜாவை கொண்டு அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் விரும்புகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய சத்துருவை கொண்டு கூட நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கோரேஸை பார்த்து நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக, இந்த கோரேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்க ஒவ்வொருவருடைய பெயரையும் வைத்துக் கொள்ளுங்க. நான் அபிஷேகம் பண்ணின, என் பெயர் சதீஷ்குமார். சதீஷ்குமாருக்கு முன்பாக, உங்க ஒவ்வொருவருடைய பெயருக்கு முன்பாக அந்த அபிஷேகம் பண்ணின உங்க பேர் அதுல போட்டுக்காங்க. முன்பாக வெண்கல கதவுகள் உடையும். ஆமேன். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால்கள் முறியும். ஆமேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்களிடமாய் வரும். ஆமேன். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இரும்பு தாழ்பால்கள் முறிகிறது. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த கோரேஸை பார்த்து, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபின் நிமித்தமாகவும் யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல அவர்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் நடந்தபோது விக்கிரக ஆராதனை செய்து
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது நேபுகாத் என்னும் பாபிலோன் ராஜா அவர்களை சிறைபிடித்து கொண்டு செல்லுகிறான். பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இந்த அடிமையாய் இருக்கிற காலத்துல பெர்சியா தேசத்து ராஜாவாகிய இந்த கோரேஸ் என்கிற ராஜா எழும்பி பாபிலோனை முறியடித்து அநேக ஜனங்களை விடுதலையாக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அங்கே விடுதலையாக்குகிறான். விடுதலையாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேசத்துக்கு திரும்பி போகும்போது அவர்களுக்கு அங்கே ஆலயம் இல்லை. ஏனென்றால் நேபுகாத் நேச்சரால் தேவனுடைய ஆலயம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டது. இது நெகேமியா இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட முயற்சிக்கும் போது கோரேஸ் என்கிற ராஜா எழும்பி அவன் நிருபங்களை எழுதுகிறான். ஒரு புறஜாதி ராஜா, ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஒருவேளை எங்கேயோ இருக்கலாம், அவர் அறியாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தோம். ஒருவேளை நீங்க அவர் அறியாம இருக்கலாம், ஆனால் உங்களை நன்றாய் அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க சூழ்நிலை என்ன, எல்லாம் அவர் அறிவார். என தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே முன்குறித்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். எஸ், அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்க ஒவ்வொருவர் மேல இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், இந்த கோரேசுக்கு முன்பாக தான் வெங்கல கதவுகள் உடையும், இரும்பு தாட்பால்கள் முறியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக, கர்த்தருக்காக எழும்பி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி எழும்புகிற ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய நாமத்தை இந்த உலகம் எங்கிலும் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்க மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேல. ஹல்லேலூயா. கோரேஸ் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு முன்பாக ராத்திரி வேளையில வெங்கல கதவுகள் உடையும். ஆமென். இரும்பு தாட்பால்கள் முறியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு அபிஷேகம் அல்ல. ஆமென். கர்த்தரால் நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது வெங்கல கதவுகள், எந்த வெங்கலமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக எந்த வெண்கலமும் நிற்க முடியாது. அது எல்லாம் உடைந்தே ஆக வேண்டும். ஆமென், ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பாக வெண்கல கதவுகள் எல்லாம் உடையும். நிறைய பேருடைய வாழ்க்கையில கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. வெண்கல கதவுகள், வெண்கல கதவெல்லாம் சாதாரணமா திறக்க முடியாது. ஒரு மரக்கதவுனா கையில ஏதாவது ஒரு இரும்பு பொருளை எடுத்து அடித்து உடைச்சா அது அப்படியே திறந்துடும். ஆனா வெண்கலம் அப்படிங்கிறது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்பாக எந்த வெண்கல கதவுகளும் நிற்க முடியாது, இரும்பு தாட்பால்களும் இருக்க முடியாது. அது வெண்கலங்கள் உடையும், இரும்பு தாட்பால்கள் முறியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது 16-21வது வசனத்தை வாசிக்கும் போது, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லி. ஆமென். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படிக்காய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நியாயாதிபதி. இந்த சிம்சோன் பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்கும்படி செய்தார்கள். இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவன்? அவன் பலசாலி. அவன் மேல இருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. பார்க்கறதுக்கு நம்மெல்லாம் சிம்சோனுடைய கதையை குறித்து நம்ம அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் பெரிய பலசாலி போல அப்படி இருப்பான். நிச்சயமா அப்படி இருக்க மாட்டான். சாதாரண ஒரு சின்ன பையனா ஒரு எலும்பு குச்சி போல தான் இருப்பான். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பலன் அவன் மேல இருக்கும்போது, அந்த பலன் வரும்போது அவனுடைய பலமே வேற. ஆமென், ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அறிவிக்காதிருந்தான் என்று சொல்லி. சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்து நின்றது. ஒரு பெரிய பலசாலி அவன் ஒரு சிங்கத்தை பிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு சின்ன ஒல்லி குச்சி போல பார்க்கறதற்கு ரொம்ப ஒரு பெரிய பலன் இல்லாதவன் போல இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த சிம்சோன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சிம்சோனுக்கு எதிராக கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று வந்து நின்றபோது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் தன் கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும், அதாவது கையில ஒரு ஆயுதமும் இல்லாமல் இருந்தபோது கூட கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் போது ஒரு சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போடுகிற ஒரு வல்லமையும் அபிஷேகம் அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பலமுடையவன் இந்த சிம்சோன். 15 நீங்க 14-15 வாசிக்கும் போது இந்த சிம்சோனை 15-14 வாசிக்கும் போது அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அதாவது அவனை கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் போது அந்த கயிறு எப்படி இருந்ததுன்னா நெருப்புப்பட்டு, ஒரு கயிறு வச்சு கட்டி இருக்கும் போது அதை நெருப்பு வச்சு கொளுத்தணும்னா அந்த நெருப்புல எரிஞ்சு எல்லாம் எப்படி தன்னால கலந்து விழுமோ அந்த அளவுக்கு அவனுடைய பலத்தின் வல்லமையினால், அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினால் அதையெல்லாம் அப்படி கலந்து விழுந்ததாம், அருந்து போயிற்று என்று சொல்லி. ஒரு கழுதை தாடையினுடைய
ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றவன். இப்படிப்பட்ட பலசாலி, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உள்ளவன் இவன். தேவையில்லாத ஒரு இடத்துல தான் வாயை விட்டு இப்போ அபிஷேகம், அவன் தேவையில்லாத இடத்துல போய் வாயை விட்டு தேவையில்லாத காரியங்களை செய்ததினால் ஹீரோ போல இருந்தவன் இப்ப சீரோ போல ஆயிட்டான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கும்போது, ஆவி அவன் மேல இருக்கும்போது, அவனை மாதிரி ஒரு பலசாலியை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பலம் இருந்தவன் அபிஷேகத்தை இழந்தவனை போல கண்கள் பிடுங்கப்பட்டு காசாவுக்கு கொண்டு போய் 2 வெங்கல விலங்குகளினாலே கட்டி அவனை மாவரைத்து கொண்டிருந்தான். ஆனால் அப்படியே அந்த அந்த வாழ்க்கை இப்படி ஆயிற்றே. எல்லாருக்கும் முன்பாகவும் பலசாலி போல இருந்தவன், எல்லாருக்கும் முன்னாடியும் வியக்கத்தக்க விதத்தில் செயல்பட்டவன், எல்லாருக்கும் முன்னாடியும் ஆச்சரியமாய் பார்க்கப்பட்டவன், இப்ப வேடிக்கை பொருளை போல பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்றான், நியாயாதிபதிகள் 16:28, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. என்னை ஒரு விசை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. வெண்கல விலங்குகளை போட்டு கட்டப்பட்டிருந்த அந்த சிம்சோன் 2 கைகளும் 2 தூண்களில் 2 விலங்குகளால போட்டு கட்டப்பட்டிருக்கும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கும்போது தூணை சாய்த்து வீட்டினுடைய விலங்குகள் உடைந்தது. வெண்கல விலங்குகள், அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெண்கல விலங்குகளை உடைந்து அந்த தூண் சாய்ந்து விழுந்து, அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் மரித்தபோது கொன்றவர்கள் அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வெண்கல விலங்குகள் இடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது எல்லாம் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கலங்கள் உடையும். அதாவது ஒரு இரும்பு விலங்கு வச்சிருந்தா அந்த இரும்பு விலங்க உடைச்சிடலாம். வெண்கலத்தை பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலம் உடையாது, வெண்கலம் வளையும். அது வளையுமே தவிர அது துண்டை உடையாது. முறியும். முறிக்கிறது வேற, உடைக்கிறது வேற. உடைச்சு அப்படி துண்டா உடைஞ்சிரும். கம்பல் சில கம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது முறியும், அந்த மாதிரி வளையும். ஏன்னா இரும்பை விட அது சத்தம் அதிகமானது, சத்தம் அதிகமாக எழுப்பக்கூடிய ஒரு பொருள். அது எப்படிப்பட்ட பொருளா இருந்தாலும் சொல்றேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அது எப்பேற்பட்ட வெண்கல விலங்கா இருந்தாலும் அது எல்லாம் உடையும். ஆமென், ஹல்லேலூயா. வறுமைகள், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் எல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில உங்களை கட்டப்பட்ட நிலைமையில, ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சில சூழ்நிலைகள்ல, கடனுங்கிற சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வியாதிங்கிற இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டப்பட்டு இருக்கிறார்கள். சில குடும்ப பிரச்சனைகளினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். நான் சொல்றேன், எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும்
கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும்போது இந்த ராத்திரி வேளையில் ஆமென் எல்லாம் உடையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உடையும். கர்த்தர் எல்லாவற்றையும் உடைப்பார். ஆமென். நீங்க கட்டப்பட்டு இருக்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வெண்கல விலங்குகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல சங்கிலிகளை உடைத்து உங்கள் முன்னாடி உங்களை எதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதோ, எதெல்லாம் வெண்கலம் போல கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வெண்கலங்கள் எல்லாம் உடையும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus.